நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சிம்பிளா ஹெல்தியா 1 hour ஊற வச்சா போறோம். டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். டயட் பண்றவங்களுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, காலம்பர குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப ஹெல்தியானது. இது கூட எந்த காய்கறி வேணா துருவி போட்டு வாக்கலாம். அருமையா இருக்கும். ஒரே 1 கப்பு நம்ம கோதுமை ரவா உடைச்சது வீட் ரவா சொல்லுவோம், கிராக்கடு வீட்டு சொல்லுவோம். அது கூட 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த சிகப்பு மிளகா, அரைக்கும் போது மிளகு சேர்க்க போறோம். ஸோ காரத்து அளவை பார்த்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் 1 hour ஊறினா போறோம். கோதுமை ரவாங்கிறதுனால ஊறிடும். மிக்ஸி ஜாரில் மாற்றி 1 டீஸ்பூன் மிளகு, காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 4, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பூண்டு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துடலாம். இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், நிறைய கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, சொரைக்காய் இருந்தால் சொரைக்காய் கூட திருவி போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம். எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல சூடான தவால மாவை விட்டுட்டு இது ரொம்ப மெலிசாக வாக்க வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருக்கும்போது தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 3 ஓட்டையும் போட்டு அதுலேயும் எண்ணெயை விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இது நல்லா வேகணும். திருப்பி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிள் தயாரிக்கிறது. ஊற வைக்கிற நேரம் கம்மி, அரைச்சு ஃபெர்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. சூப்பர் ஹெல்தி டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு நான் கருப்பு உளுந்து மிளகாப்பொடி போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசைக்கு கருப்பு உளுந்து மிளகாப்பொடி. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.